இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மனுஷருக்கு செல்வாக்குன்னு ஒன்று வந்துட்டாலே நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு நினைக்கிறோம். அது மனிதர்கள் செல்வாக்காக இருந்தாலும் சரி, இல்லை காசு பணத்துலேயும் சரி, எந்த ஒரு செல்வாக்கு நமக்கு உயர்ந்துட்டாலுமே நம்ம எதுனாலும் செஞ்சலாம் நினைக்கிறோம். இங்கேயும் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வானம் வரைக்கும் ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம அதை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. அவங்க கடவுளை மறந்துட்டாங்க. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் வாழவே முடியாது. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்மளோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு குறையோ வேதனையோ வச்சுட்டே தான் இருப்பார். அப்போ தான் நம்ம கடவுளை மறக்காமல் இருப்போம்னு. கடவுள் இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எவ்வளோ உயரத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியும்னு நம்ம நினைக்க வேண்டாம். தேவன் ஒருவர் நினச்சாதான் எந்த காரியமும் தடைபடாது. ஆமேன்.